உலக நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு அதிகமான வரி விதிச்சிருக்கிறதால அதன் சுமை அமெரிக்க மக்கள் தலையில விழுந்திருக்க நிலையில இப்போ புதுசா எஃகு மற்றும் அலுமினியம் இறக்குமதிக்கான 50% வரியை விரிவுபடுத்தி இருக்காரு. இதன் காரணமா பல நூற்றுக்கணக்கான அன்றாட பொருட்களின் விலை அமெரிக்காவில் கணிசமா உயரக்கூடும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால ட்ரம்ப் மேல அமெரிக்க மக்கள் கடும் ஆத்திரத்துல இருக்காங்க. இந்த ஆத்திரம் புரட்சியை வெடிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ட்ரம்ப் நிர்வாகம் முதல்ல கச்சா எஃகு மற்றும் அலுமினியத்துக்கு மட்டுமே விதிக்கப்பட்டிருந்த வரிய இப்போ அந்த உலோகங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கும் விரிவுபடுத்தி இருக்காங்க. இதனால பட்டர் கத்தி, குழந்தைகளுக்கான தள்ளுவண்டி, ஸ்ப்ரே டியோட்ரண்ட், பர்னிச்சர் போன்ற அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் இருந்து விண்வெளி ஆய்வு கருவிகள், காற்றாலைகள், புல்டோசர்கள், கிரேன்கள் போன்ற தொழில்துறை உபகரணங்கள் வரைக்கும் எல்லா பொருட்களுமே விலை உயர்வை சந்திக்க நேரிடுது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த வரிகள் ஏற்கனவே உயர்ந்து வரக்கூடிய பண வீக்கத்துக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே நிக், பெஸ்ட் பை, வால்மார்ட் போன்ற பல பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுடைய பொருட்களுடைய விலையை உயர்த்தவிருப்பதாகவோ அல்லது உயர்த்தி விட்டதாகவோ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது அமெரிக்க மக்களின் வாழ்க்கை தரத்தை நேரடியாகவே பாதிக்குங்க. ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்கள் அவங்களுடைய விலைகளை குறைச்சு இந்த வரியை சரி கட்டுவாங்க அப்படின்னும் அதனால அமெரிக்கர்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னும் வாதிடுது. ஆனா புள்ளி விவரங்கள் இதுக்கு நேர்மாறா இருக்கு. அமெரிக்காவின் இறக்குமதி பொருட்களின் விலை குறைவதற்கு பதிலா உயர்ந்திருக்கு. இது ஏற்றுமதியாளர்கள் இந்த வரி சுமையை ஏற்கல அப்படிங்கிறதையும் காட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலமா இந்த வரிகளால ஏற்படக்கூடிய கூடுதல் செலவை அமெரிக்க நிறுவனங்களும் கடைசியா நுகர்வோரும் தான் சுமக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இப்படி அமெரிக்காவில் ஒவ்வொரு பொருட்களுடைய வரி எகிர்கிட்டே இருக்கிறதால அமெரிக்க மக்கள் திக்கி திணறிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு எதிர்ப்புகள் வலுத்துட்டே இருக்கு. இதனால அமெரிக்காவில் புரட்சி கூட வெடிக்கலாம் அப்படின்னும் செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.